ஓம் நம சிவாய சிவாய நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சிவன் பித்தன் ஐயாவோட ஒரு சின்ன ட்ராவல் வீலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுயம்பலிங்கேஸ்வர், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் குளத்தூர் விழாரை சுயம்பலிங்கேஸ்வர் ஆலய எங்கள் குரூப் சார்பாக இன்றைக்கி நட்சத்திர கோயிலுக்கு வந்திருக்கோம். அதாவது நட்சத்திர கோயில்னா முருகர் கோயில், போலூர் பக்கத்தில், கலசப்பக்கம் பக்கத்தில், போலூர் பக்கத்தில். அரோகரா அரோகரா. இப்போ நம்ம சிவன் பித்தன் ஐயா வந்து இந்த கோவில் எங்கே இருக்குது என்னன்றதை சொல்லியிருப்பாங்க. இந்த கோவில் வந்து போலூர் பக்கத்தில் இருக்குது, இந்த முருகர் கோவில். நாங்களும் நம்ம ஐயாவோட சேர்ந்து எல்லோரும் அந்த முருகரை வந்து தரிசித்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது முருகர் கோவில். அதுவும் இல்லாமல் இந்த குளம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த வியூஸ்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு போகும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முருகர் வந்து மலேசியாவில் இருக்க முருகர் மாதிரி இருப்பார், ரொம்பவே அழகாக இருப்பார். அரோகரா. எங்களோட சுயம்பலிங்கேஸ்வர் குரூப் சார்பாக இந்த நட்சத்திர மலைக்கு வந்திருக்கோம். இந்த வருடத்தின் 2வது நாள் எங்கள் ஆலயத்துக்கு வருபவர்களுக்கும் எங்களோட டீமுக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யம் கொடுக்க இந்த முருகரை வேண்டிக்கிறோம். அரோகரா. இப்போ நம்ம சிவன் பித்தன் ஐயா பேசுகிறத கேட்டிருப்பீங்க. சிவன் பித்தன் ஐயா வந்து ஒரு சிவன் கோவிலை வந்து வழி நடத்தி கொண்டு வருகிறாரு. அதோடைய ஊர் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வெள்ளாரை கிராமம். அங்கே தான் ஒரு சிவன் ஆலயம் வந்து வழி நடத்திட்டு வராரு. அங்கே இருக்க சிவன் பக்தர்கள் அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஐயா கூட போயிட்டு நம்மளும் முருகரை வந்து தரிசித்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போன நேரம் அங்கே ரொம்பவே முருகர் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. நல்லா மூலம்லாம் அடிச்சுக்கிட்டு செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு கோவில். அப்புறம் நாங்கள் அங்கே போய் கொடிமரத்தை தரிசிச்சுட்டு நம்ம சிவன் ஐயா கூட அப்படியே போனோம். அப்படியே அங்கே வந்து காசி விஸ்வநாதர் சிவனை பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு தரிசனமாக இருந்தது இன்றைக்கி எங்களுக்கு. இந்த டேவே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கோவில் பார்த்திங்கன்னா கலசப்பக்கத்தில் இருக்க பூண்டி மகான் கோவிலுக்கு தான் நாங்கள் போனோம். இப்போ நாங்கள் வந்து கலசப்பக்கம் பூண்டி மகான் என்னோடய ஆன்மீக பயணத்தில் முதல் நான் பார்த்த ஜீவ சமாதி என்னோடய குருநாதர், என்னோடய சிவலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கும் எங்கள் டீம் பாய்ஸும் எங்களோட கேர்ள்ஸ் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். சிவாயனம். இப்போ நம்ம சிவன் பித்தன் ஐயா கூட கலசப்பாக்கத்தில் இருக்க பூண்டி மகான் ஜீவ சமாதி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம சிவன் பித்தன் ஐயா முதல்ல போய் சாமி கும்பிட்ட கோவில் எதுனா இந்த பூண்டி மகான் ஜீவ சமாதி தான். ரொம்பவே பவர்ஃபுல் காடு. அவர்கிட்ட நீங்கள் எது வேணாலுமே உடனே நடக்கும். இவர் இந்த பூண்டி மகான் வந்து சுமார் 19 வருடங்களாகவே இந்த திண்ணையிலே அமர்ந்து தவம் செஞ்சு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இறந்து அங்கேவே ஜீவ சமாதி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிவன் பித்தன் ஐயா கூட 3வதாக வந்தவாசியில் இருக்க தவளகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் நம்ம போனோம். தவளகிரீஸ்வரர் மேலே ஏறி கொண்டிருக்கோம். எங்களோட சுயம்பலிங்கேஸ்வரர் குரு பசங்க எல்லாமே வந்திருக்கோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. அண்ணாமலையா இருக்கு, அரோகரா. தவளகிரீஸ்வரருக்கு அரோகரா, தவளகிரீஸ்வரருக்கு அரோகரா. அங்கே இருந்த சிவன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம பவர்ஃபுல் காட், அங்கே சூப்பராக இருந்தது. நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாடி. அங்கே இருந்த மவுண்டெயினுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. இருந்தாலும் நம்ம சிவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டோம். அப்புறம் நம்ம சிவன் பித்தன் ஐயா கூடயும் சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே நம்ம போயிட்டோம். போய் நம்மளுடைய சிவனை வந்து நாங்கள் நல்லா தரிசித்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சிவன் பித்தன் ஐயாவோட சேர்ந்து எல்லா ஆலயமும் தரிசித்து நாங்களும் புண்ணியத்தை வாங்கிக்கிட்டோம். ரொம்பவே எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு அன்றைய நாள். எல்லோரும் நம்ம ட்ராவல் வீலாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சிவாய நம. இப்படிக்கு சிவன் பித்தன் ராமமூர்த்தி.